மேசராசிக்காரவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வந்து உச்சமாகறாருங்க. புதுசாக வந்து தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க. ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் வந்து திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேசராசிக்காரவங்களுக்குலாம் வந்து நல்ல வரன் அமையுங்க. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி அமர்ந்து உங்களுக்கு விரயசனி நடந்துக்கிட்டு இருந்தாலுமே அந்த விரயசனி பாதிப்பு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களுக்கான பணம் மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் அடுத்தடுத்து வர 3 மாதங்கள் அவரோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் என்னதான் உங்களுக்கு விரயசனி நடந்துட்டு பரிசில் பணம் காலியானாலும் மறுபடியும் பணம் சேரக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. விரயசனி நடக்குதுங்கிறத மனசில் வச்சுட்டு இப்போ கிடைக்கக்கூடிய அதிகப்படியான பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் மீன்ஸ் கோல்டுலேயோ இல்லை வந்து லேண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு அடுத்து வர ஜென்ம சனிக்கு வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்க. ஸோ பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து மேசராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைகளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலையுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தை மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும்.